ஓம் சக்தி. பொருள் அறிவோம், அன்னையின் அருள்வாக்குகள். இத்தலைப்பின் கீழ் இன்று நாம் பொருள் காண போகும் அருள்வாக்கு தனிநபர் அருள்வாக்காகும். அன்னையின் மேலும் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் மேலும் தீவிர அன்பு கொண்டு அன்னை காட்டிய வழியில் மன்றம் தன்னில் வழிபாடுகள் செய்து தொண்டு செய்த பெண்மணி அவர் சக்தி ஒளி இதழில் பதிவிட்ட கட்டுரை ஒன்றை சுருக்கமாக காண்போம். அவர் பெயர் சக்தி விஜயலட்சுமி புத்ராபதி, தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். கடுமையான நெஞ்சுவலியின் காரணமாக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்பெண்மணி ஆழ்ந்த மயக்க நிலையை அடைந்தார். அவர் கணவர் கவலையோடு அன்னையை வேண்டி அமர்ந்து விட்டார். உடன் பணியாற்றும் மன்ற சக்திகள் ஒன்று கூடினர். மருத்துவர் உயிர் பிழைப்பது கடினம் என்றார். மருத்துவரின் அனுமதியோடு மன்ற சக்திகள் அப்பெண்மணியை சுற்றி அமர்ந்து சத்தமின்றி சக்தி கவசம் படிக்க துவங்கினார்கள். 3 தினங்களுக்கு பின் அப்பெண்மணி மெதுவாக கண் திறந்து பார்க்கும் பொழுது தான் படுக்கையில் இருப்பதையும் தொண்டர்கள் சக்தி கவசம் படிப்பதையும் உணர்ந்தார். மீண்டும் நினைவிழந்தார். தீவிர சிகிச்சை தொடர்ந்தது. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை மயக்கத்திலிருந்து எழுந்து அமர்ந்து பசிக்கிறது என்றார். மருத்துவரின் அனுமதியோடு பால் அருந்தினார். சிகிச்சைகள் தொடர்ந்தன. விரைவில் குணமடைந்து தன் இல்லம் திரும்பினார். தான் படுக்கையில் இருந்த 3 நாட்களும் தன் நெஞ்சை யாரோ தடவி விடுவது போலவே இருந்தது என்றும் அந்த உணர்வு மட்டும் இன்றும் தன் நெஞ்சில் இருந்து மறையவே இல்லை என்றும் அப்பெண்மணி பதிவிட்டுள்ளார். அதன் பின் அப்பெண்மணியும் அவர் கணவரும் அன்னையின் முன் அருள்வாக்கிற்காக அமர்ந்தனர். அன்னை, மண் பாண்டம் உடைந்து விட்டது. உடைந்த மண் பாண்டத்தை ஒட்ட வைத்து கொடுத்திருக்கிறேன். பத்திரமாக வைத்துக்கொள். உப்பு புளி காரம் எண்ணெய் குறைத்து சாப்பிடு. நான் இருக்கிறேன் என்று அருளினார். இவ் அனுபவ பதிவினை நாம் ஆழ்ந்து கவனிப்போம். அப்பெண்மணி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பொழுது தன் நெஞ்சினை யாரோ தடவி விடுவது போன்ற உணர்வினை உணர்ந்துள்ளார். தன் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள், தன் நலன் விரும்பும் நண்பர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்களில் யாராக இருப்பினும் அப்பெண்மணி அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவர்களில் யாரும் அவ்வாறு செய்திருக்கவில்லை என்பதையும் தன் நெஞ்சனை ஆதரவாக தரவும் அத்திருக்கரங்கள் தன்னுள்ளேயே செயல்படுவதையும் வெளிப்புறம் யாதொன்றும் இல்லை என்றும் அப்பெண்மணி உணர்ந்தே யாரோ என குறிப்பிட்டு உள்ளார். பிற்பாடு அன்னையின் செல்லும் பொழுது உடைந்த மண்பாண்டத்தை ஒட்ட வைத்து கொடுத்திருக்கிறேன் என்றால் அன்னை. இவ்வரிகளில் நாம் உணர்வது என்ன? நெஞ்சை தடவிய திருக்கரங்கள் அன்னையினுடையது. அதனையே அன்னை தன் அருள்வாக்கில் ஒட்ட வைத்து கொடுத்திருக்கிறேன் என வெளிப்படுத்தினார். அப்பெண்மணியும் உள்புறமாக தன் நெஞ்சை யாரோ தடவுவதை உணர்ந்திருக்கிறார். இறுதியாக நான் இருக்கிறேன் உத்தரவு என்றாலே அன்னை. அன்னை எங்கிருக்கிறாள்? நம் உள் இருக்கிறாள். அச்சக்தி நம்மை உட்புறமாக பாதுகாத்து வருகின்றது. அவ்வாறு அன்னை அருள்மலை புரிய அப்பெண்மணியின் பக்தியும் சேவையுமே காரணமாகின்றன. இவ் அருள்வாக்கினை இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்தால் தன்னை நம்பி சரணடைந்த ஆன்மாவை அதன் ஸ்தூல தேகம் உடைபடுவதை ஒட்ட வைத்து உயிர்தனை காத்து ஆயுள் நீட்டிப்பை நல்கியது அன்னை எனில், அவள் படைக்கும் மூலப்பொருளாக இல்லாவிடில் தன் படைப்பை நீட்டிக்கும் அதிகாரம் எவ்வாறு செல்லும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால், அனைத்தையும் படைத்து காத்து வழிநடத்தும் அச்சக்தியே சுயம்பாக வெளிப்பட்டு அருள் திரு அம்மா அவர்களை ஆட்கொண்டு அருள்வாக்கு நல்கி வளரும் தன் குழந்தைகளுக்காக சிற்பமாகவும் வீற்றிருந்து நம் மன இருமைகளை அகற்றி நம் பாவ சுமைகளை தனித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை உடைந்த மண்பாண்டத்தை ஒட்ட வைத்து கொடுத்திருக்கிறேன் எனும் தனிநபர் அருள்வாக்கு நமக்கு உணர்த்தும் ஆழ்ந்த பொருளாகும். தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.